சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிராஃபிக் போலீஸ் அருண், அம்மா என்னை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து ரூமில் போய் உட்காந்துக்கிட்டேன். என்னடா எதனால் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நீ தான் நேர்மையான போலீஸே, எதனால் உன்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. சீதாவும் அதே மாதிரி தான் கேட்குறாங்க. நீங்கள் அன்னைக்கு கூட என்னை கூட ஹெல்மெட் போடாமல் வந்ததுக்கு எங்கிட்டையும் ஃபைன் வாங்கினீங்கல்ல, எதனால் உங்களை இப்படி சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தேன், அதனால் அந்த ஃபோன் பேசிட்டு வந்ததை பார்த்துட்டு ஒருத்தர் ரவுடி என்னை ஃபோட்டோ எடுத்துட்டான். டேப்லெட் வாங்க நோ பார்க்கிங்னு இருக்கிறத தெரியாமல் கொண்டு போய் அங்கே வண்டி நிப்பாட்டிட்டு மெடிக்கலுக்கு போயிட்டேன். அதையும் வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு விட்டுட்டான், அவன் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் சொன்னானியா. சீதா இருந்துக்கிட்டு அவர் இது சோசியல் மீடியாவில் இருக்கிறாரா என்னமோ, அதனாலக்கு எதுவும் சோசியல் மீடியாவில் போட்டிருக்கான் என்னமோ. இல்லை, அவன் நான் ரவுடின்னு சொல்கிறானல்ல, அவன் என்னையவே டார்கெட் பண்ணி பண்ணுறான் அப்படின்னு அவன் அருண் சொல்கிறாங்க. இதுக்கெல்லவா நீங்கள் போய் ஃபீல் பண்ணுறது? இதையெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் அம்மா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி சொன்னீங்களே, இந்த 3 நாள் லீவை அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அம்மா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்கு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க, 3 நாள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சீதா சொல்லிவிட்டு, சரி அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சீதா சொல்கிறா. இரு சீதா, நீயும் சாப்பிட்டுட்டு போகலாம், ஏன் நீயும் கிளம்புற, எங்களோட உட்காந்து நீயும் சாப்பிடலாமல்ல அப்படின்னா. இல்லை, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அங்கே தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சீதா சொல்கிறான். முத்து ஃபோன் பேசிகிட்டே வரான். எனக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது, அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு வர்றான். மீனா வர்றான். மீனாக்கிட்ட, மீனா எனக்கு ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறேன். எதுக்கு, என் முதலே தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சு வச்சுருப்பேன்ல, என்ன ஆச்சு, எதுக்கு ஸ்வீட் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னானே. நான் டிராஃபிக் போலீஸு என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருந்தானல்ல, இன்றைக்கி அவன் மாட்டிக்கிட்டான், அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான். என்னாச்சு, எதனால, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி மீனா கேட்குறான். அவன் என்னைய டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தானல்ல, இன்றைக்கி அவன் ஹெல்மெட் போடாமல் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தான், அது இல்லாமல் நோ பார்க்கிங்கில் கொண்டு போய் வண்டி நிப்பாட்டினான் மெடிக்கல் ஷாப் கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறான் முத்து. ஒரு ஆம்பளை வந்து மெடிக்கல் ஷாப் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லையா? ஏதோ எமர்ஜென்சினால தானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க, யாருக்கோ முடியல, மாத்திரை வாங்க போகிறாரு, அதை கூட யோசிக்காமல் நீங்கள் இந்த தப்பு செய்யலாமா அப்படின்னு மீனா கேட்குறான். என்ன மீனா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற? நானும் அதே மாதிரி தானே அன்றைக்கி அவசரத்தில் நோ பார்க்கிங்கில் போனேன், என்னையை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டாங்கல்ல, அதனால தான் நான் செஞ்சேன். அவங்க செஞ்ச ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா, போலீஸுக்குன்னா ஒரு சட்டம், நமக்குன்னு ஒரு சட்டமா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீ இப்படியெல்லாம் பேசாத மீனா, நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோட்டில் போகிறவங்களாம் கூட என்னை பாராட்டினாங்க, நீ என்னை பாராட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான். மீனா இருந்துக்கிட்டு, ஐயோ நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்காமையே தான் பேசுகிறீங்க, அவங்க செய்கிறது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் எப்படி பார்த்தா அவங்க செஞ்சது சரிதான், ஏதோ ஒரு எமர்ஜென்சினால தானே அப்படி போனாங்க, அதனால் நீங்கள் நல்லவங்களாக இருந்து ஏதோ ஒரு யாருக்கோ ஒருத்தர் வேலை கொடுத்தேன், இது நல்லது செஞ்சேன்னு சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷமாக ஸ்வீட் செஞ்சு தருவேன். ஒருத்தரோட வேலையை நீ கெடுத்துட்டு வந்திருக்க, இதில் நான் எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி என்னை சந்தோஷமாக இருக்க சொல்லி உங்களை ஸ்வீட் செஞ்சு தர சொல்லி கேட்குறீங்க? நீங்கள் செஞ்சது தப்பு தான். நான் வந்து உங்களையே நியாயப்படுத்தி பேச மாட்டேன், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே கூடாது அப்படின்னு மீனா சொல்கிறான். இருந்துட்டு கோவப்படுற, அப்படி நீ ஏன் இப்படி தான் இப்படி பேசுவீன்னு எனக்கு தெரியல, நீ தயவு செஞ்சு பேசாத, நீ போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னானே. மீனா, இதிலே பொண்டாட்டி புருஷன் தப்பு செஞ்சால் சொல்லி காட்டுறதுக்கு தான் பொண்டாட்டின்ட்டு, நீங்கள் தப்பு செஞ்சதை சொல்லி காட்டுற, நீங்கள் அதுக்கு வந்து தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, சரிங்கன்ட்டு மீனா போகிறான். முத்து மீனாவுக்கு டிரைவிங் சொல்லித்தரேன்ட்டு காரில் ஏறி போகிறாங்க. இந்த மாதிரி வண்டி ஓட்டணும் எடுக்கணும்னு முத்து சொல்லித்தராரு. சுருதி வரா. சுருதி வந்து, பரவாயில்ல மீனா, டிரைவிங் கற்றுக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் மீனா. ஆமாம் சுருதி, டிரைவிங் ஓட்டுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறான். சரி இருங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? அன்றைக்கேவே ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டு என் பின்னாடி ஒரு ஆள் சுற்றிட்டு இருந்தா, அதே மாதிரி இது ஆகிட போகுது அப்படின்ட்டு சுருதி இருந்துட்டு, இல்லை
நான் இன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சுன்னே நான் போடுறேன் அப்படின்னு சுருதி சொல்கிறான். முத்து இருந்துக்கிட்டு ஆமாம் நல்ல புருஷன் இருக்கான்னு சொல்லிட்டு போட்டுவிடு சுருதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி என்ன உங்களுக்கு என்ன நல்லா அவார்டாக தரப்போகிறாங்க உங்களை பற்றி போடுறதுக்கு? இல்லை போட்டு விட்றேன் அப்படின்ட்டு சரி இந்த ஃபோட்டோ கண்ணாடி போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுங்க, இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கலாம், இந்த கண்ணாடி போடுங்கன்னு சொன்னானே முத்து மீனாக இருந்துக்கிட்டு ஆனால் முதலையே ரோடு தெரிய மாட்டேங்குது, இதில் போய் என்னை கண்ணாடி வேற போட்டுட்டு போக சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை ஃபோட்டோவுக்காக தான் போடுங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சரி நல்லபடியாக வண்டி ஓட்டி கற்றுக்குங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னா, சரி நீங்கள் போய் மாடியில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு டீ போட்டு தரேன்னு மீனா சொல்கிறான். பார்வதி ஆண்டி டான்ஸ் கிளாஸில் எல்லாம் இருக்காங்க, விஜயா பார்வதி ஆண்டி எல்லாம் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் வர்றேன் ஏன்டா இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லை இந்த டிராஃபிக் ஆயிடுச்சு, இது டிராஃபிக் நேரம்னு தெரியாதா, அதனால் கொஞ்சம் நேரமாக தான் வரணும்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. இந்த வெயிட் மிஷின் வாங்குறதுக்காக தான் நான் லேட்டாச்சு அப்படின்னா, எதுக்கு இந்த வெயிட் மிஷினு? இல்லை எல்லா பக்கமுமே ஜிம்மில் எல்லாமே வெயிட் மிஷின் இருக்குது, அதனால தான் நம்ம இதுலேயும் வெயிட் மிஷினை வச்சுக்கலாம், வெயிட்டு பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறான்.